அந்த பொண்ணுக்கு நீங்க சொந்தம் தானே? என்னம்மா தயக்கம்? நீங்க பேசும்போது நான் என் அம்மாவா தான் உங்களை பாக்குறேன். அம்மா அம்மா டைம் ஆகுதுமா, கையெழுத்து போடுங்க. நீங்க சொந்தம் தானே? அது அது வந்து எனக்கு யாருமே இல்லம்மா. நீங்க அவங்க அம்மா தானே? ஆமா, நான் அவ அம்மா. அவ அம்மா. அப்ப கையெழுத்து போடுங்க. நான் அவ அம்மா. லட்சுமி கண்ணு, என்ன ஹாஸ்பிட்டல்ல குத்திங்கிற? ஆருக்கு என்னாச்சு? அக்கா, வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா இல்ல உனக்கு ஏதாவதா? என்னம்மா இன்னத்துக்கு அழுதுனுக்குற? சொல்லு. அக்கா, நல்ல நேரத்துல வந்தீங்க. ஆதிராவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதான் ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திருக்கேன். ஆதிராவா? ஆறுது? ஓ மருமவ பேரு கூட பவித்ரா தானே? இது யாரு? வாழ்க்கையில செய்யக்கூடாத தப்பையெல்லாம் செஞ்சுட்டு என்னோட மருமகளும் என்னோட பையனும் பிரிஞ்சு வாழறதுக்கு இவதான் காரணம். என்ன சொல்ற? ஆமாங்கா, பெத்தவங்களோட அரவணைப்பு இல்லாம தனியா இருக்காக்கா. நிறைய தப்பு பண்ணிருக்கா. அவ கர்ப்பத்துக்கு காரணமானவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். ஐயோ, அந்த பொண்ணால என்னோட வீட்ல நிறைய பிரச்சனைக்கா. காலம் கடந்து இப்போ தன்னோட தப்பையெல்லாம் உணர்ந்திருக்கா. ஆனா கடவுள் இப்பதான் அவளை சோதிக்கிறாங்கா. குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்குதான். ஆபரேஷன் பண்ணி உடனே குழந்தை எடுத்துடணுமா. அதான் மனசு கடந்து அடிச்சுக்குதுக்கா. லட்சுமி, எதிரிக்கு நல்லது செய்யற குணம் உன்ன மாதிரி யாருக்கும் வராது கண்ணு. மருமக பிரசவத்துக்கு கூட மாமியார்காரிங்க யாரும் இப்படி வந்து குந்தின்னு இருக்க மாட்டாங்க. நீ என்னடானா அவ உன் குடும்பத்தை கெடுத்துவாங்கிற, அவளுக்கு இப்படி போய் கலங்கி குந்தினுக்கிறிய? உன்னை நான் என்னன்னு சொல்றது? யாரா இருந்தா என்ன, பிரசவ வலி எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அதுவும் சதா நமக்கு கஷ்டம் கொடுத்ததுனால அவ கஷ்டப்படும் போது என்னால எப்படி சும்மாவே அவளை பாத்துட்டு இருக்க முடியும்? சரிதா, நீ தனியா தான் வந்துனியா? துணைக்கு யாராவது இட்டுன்னு வந்தியா இல்லையா? யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவ தப்பு பண்ணும்போது நம்பினவங்க எல்லாம் இப்ப அவ திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது யாரும் அவளை நம்பல. யாரும் அவளோட உதவிக்கு வரலக்கா. அதான் லட்சுமி உலகம். சும்மாவா சொல்லினாங்க?
கெட்ட பேர் ஏத்துக்கிறது சுலபம், நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு. ஒரு தப்பு பண்ணிக்கிட்டா அது ஆயுசுக்கும் மாறாது. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா லட்சுமி கண்ணு? சதா கண்ணு, இதுங்க துட்டு புடுங்குற ஹாஸ்பிடல் ஆச்சா, இத்த கொண்டு இங்க சேர்த்துக்கிற? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலக்கா. 2 உசுரும் நல்லபடியா வரணும், அதுதான் எனக்கு வேணும். எனக்கு பயமா இருக்கு. சரி சரி சரி, நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்பட்டுக்காத. அந்த முப்பாத்தாமா தெய்வால அவ நல்லபடியா புள்ளைய பெத்து இட்டாருவா. நீ எதுக்குமே பயந்துக்காம அழுவாம தகிரமா இரு லட்சுமி கண்ணு, தகிரமா இரு. அழாத, நீ தகிரமா இரு, எல்லாம் சரியா போடும். நீ தகிரமா இரு. நான் ஒவ்வொரு தடவையும் துவண்டு போகும்போதெல்லாம் சாமி பார்த்து உங்களை அனுப்பி வைக்கிறாரு, எனக்கு தைரியம் சொல்றதுக்காக. ரொம்ப நன்றிக்கா. ஏ நன்றிலாம் என்னத்துக்கு, கம்முனுக்கடா. ஏப்பா, இவளுக்காகத்தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சியா? நான் மட்டும் வரலன்னா ஐயோ லட்சுமி கண்ணு கதி கலங்கு போடும். எல்லாம் உன் செயல். கடவுளே, என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்க, அதையெல்லாம் போராடி சமாளிக்கிற துணிச்சலையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா இப்படி ஒரு சோதனை எனக்கு ஏன்? யாரும் இல்லாத ஒரு அனாதையா வந்த ஆதிராவுக்கு ஏன் என்னோட இந்த நெருக்கத்தை கொடுத்த? என் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க போராடிக்கிட்டு இருக்கா. அவளை கைவிட்டுடாத சாமி. அவ பண்ண தப்புக்கு அவளோட சேர்ந்து அவளோட வயித்துல வளர்ற சிசுவையும் கஷ்டப்படுத்திடாத. தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சுதான் திருத்தணுமா என்ன? மன்னிக்க கூடாதா? ஆதிராவ மன்னிச்சு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். அப்படி அதையும் மீறி அவளை தண்டிச்சுதான் ஆகணும்னா அந்த தண்டனையை எனக்கு கொடு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாத. என்ன கண்ணு, அவனாண்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதினியா? இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். செத்தானா? வா. இரு கண்ணு, ஆத்தா கை விட மாட்டா. குழந்தை சத்து கேக்குது. அத்தா பாத்தியா, குழந்தை வந்துச்சு. அந்த ஆண்டவ உன்னை கை விட மாட்டா.
டாக்டர் எப்படி இருக்காங்க? மேடம், அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அக்கா, ஆண் குழந்தையா? நான் சொன்னேன்ல, அந்த ஆண்டவன் கை விட மாட்டான். முருகா. ஆனா அவங்களுக்கு ஆபரேஷன்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ரொம்ப வீக்கா இருக்காங்க. எங்களால எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. We hope miracle must be happens. நீங்க உள்ள போய் பாருங்க. இத நீ சொல்றதுக்கு தான் இம்மா பெரிய ஹாஸ்பிடல் இட்ட அந்த சேத்தம்மா. மா, அவங்களை இங்க கொண்டு வரும்போதே அவங்க உடல்நிலை ரொம்ப சரியில்லை. நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணா இங்கிலீஷ்ல பேசி சமாளிங்க. ஏங்க ஒரு பொண்ணை காப்பாத்த முடியல, நீங்களா இன்னத்த படிச்சீங்க? வில்லு போற தவிர உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒன்னும் பேசாதுங்க பாரு. நீ போய் என்னன்னு பாரு, போ போ. ஆதிராவா? ஐயோ, சொல்லா எம்மா அழகா பொந்துக்குது பாரு. தங்க ராஜா. ஆதிரா, என்னடா ஆறு நீ? உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நீயும் குழந்தையும் நல்லா இருக்கீங்கன்னு டாக்டர் இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இனிமே எந்த பயமும் இல்ல, சரியா? இது பாரு விபூதி, உனக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் சரியாயிடும். செல்லக்குட்டி, கைய பிடிச்சுக்கிட்டீங்களா? அம்மா, எனக்கு தெரியுதும்மா நான் நிமிஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. என் உடம்பும் மனசும் ரொம்ப பலவீனமா இருக்கு. என் கவலை எல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு என்ன போலவே என் குழந்தையையும் அனாதையா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியலம்மா. என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. இல்லம்மா, பெத்தவங்களோட அரவணைப்போ கண்டிப்போ இல்லாம வளர்ந்ததுனாலதான் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளையும் என்ன போல வளரக்கூடாது. ஒரு பொண்ணா பிறந்த நானே இவ்ளோ தப்பு பண்ணிருக்கேன்னா இவன் என்ன மாதிரி அனாதையா வளர்ந்தா அது இந்த சமூகத்துக்கே பெரிய கேடுமா. இந்த பாரு கண்ணு, உனக்கு ஒண்ணு ஆயிக்காது. நீ தகிரமாயிரு. நீ என்ன பேசுற ஆதிரா? இவனுக்கு அம்மாவா நீ இருக்க. இவனை நல்லபடியா வளர்த்து ஒரு பெரிய ஆளா ஆக்க போற பாரு. அது என்னால முடியாதும்மா. நான் ஒரு விஷ செடி. என் தோட்டத்துல துளசி இருந்தாலும் அதுவும் விஷமாதான் போகும். அம்மா, இவனை நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு அம்மாவா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க தாம்மா உதாரணம். தனி மனுஷியா இருந்து சந்தோஷம் நல்லவனா வளர்த்திருக்கீங்க. அதுவும் பொண்ண
குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்க. இவன் உங்ககிட்ட வளர்ந்தாதாம்மா நல்லவனா வளருவான். சரி சரி, இப்ப நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இது பாரு, நான் சொல்றதை கேளு, அமைதியா இரு. ஆமா கண்ணு, மனச தகரமா வச்சுக்கோ. இதோ பாரு, சிங்க குட்டி மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை பொந்துக்கிறா. அவ வளர்ந்து நல்லா போச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா கட்டி அத நீ பார்க்க வேண்டாமா? நீ தகரமா இரு. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணுமா? ஆனா அத பார்க்கிறதுக்கு தான் நான் இருக்கவே மாட்டேன். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் குழந்தைய என்ன போலவே அனாதைய விட்டுட்டு போறேன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. லக்ஷ்மி அம்மா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. யாராவது ஒரு ஆள் துணைக்கு வாங்க. யாரும் இல்லையா? நான் வரேன். ஏய் பவி, டேய், என்ன பண்ற? என்னடா அவ பாவம்டா, தனியா சும்மா இருக்கா. இரு நீ. எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் நீங்க தான்மா. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா. அவனை ஹோம்ல எல்லாம் சேர்க்க மாட்டேன். நானே வளர்ப்பேன்னு சத்தியம் பண்ணுங்கம்மா. என்ன இது? நீ நீ என்ன பேசுற ஆதிரா? நீ முதல்ல அமைதியா இருமா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா அம்மா, ப்ளீஸ்மா, இது என்னோட கடைசி ஆசை. அப்படி பேசாத. நான் பாத்துக்கிறேன். உன் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நான் சத்தியம் பண்றேன், உன் குழந்தைய நான் பாத்துக்கிறேன் ஆதிரா. எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா. ஒரே ஒரு தடவை என் குழந்தைய உங்க கையால தூக்கி கொடுங்கம்மா. இது பாரு, எவ்வளவு அழகா இருக்கா உன் குழந்தை. வாடா கண்ணு, வா 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 வா, அம்மா பார்க்கலாமா? ஓ ஓ ஓ அதான்டா காட்டு. இவனை பார்த்தாது இந்த மாதிரி பேசாம இரு. பாரு பாரு உன் புள்ளைய பாரு. எவ்வளவு அழகா இருக்கா உன் குழந்தை. செல்லம், பாரு பாரு, இங்க பாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா. பாருக்கா குழந்தைய எப்படி இருக்கான்னு. ஹாதிரா, த ஹாதிரா. டாக்டர், நர்ஸ், யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க டாக்டர். ஆதிரா, அது என்னன்னு பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்க.
ஆ.